பரந்த தெய்வமும் பல்லுலகும் படைத்து அன்று உடனே விழுங்கி கரந்து உமிழ்ந்து கடந்து இடந்தது கண்டும் தெளியகில்லீர் சிரங்களால் அமரர் வணங்கும் திருக்குறுகூர் அதனுள் பரந்திரம் அன்றி பல்லுலகீர் தெய்வம் மற்றில்லை பேசுமினே என்று பாடுகிறார். தாங்கி பிடிக்கும் கொள்கொம்பை மூடி வளர்கிற செடி கொடிகளைப் போல ஈஸ்வரர்கள் என்று சாமானியர் பிரமிக்கும்படி உள்ள விஸ்தீர்ணமான தேவதைகள் குலமான அவர்களையும் அவர்களுக்கு தனித்தனியே பல லோகங்களையும் படைத்து இந்த தேவதைகள் தான் நம்மை நியமிக்கிறார்களோ என்று ஐயம் கொண்டு துதிக்கிற சேதன வர்க்கமான இவர்களையும் படைத்தவன் எம்பெருமான். ஆக அவர்களை ஈஸ்வரர்கள் என்றோ இவர்களை அவர்களால் நியமிக்கப்படுபவர்கள் என்றோ கூற தகுதியற்ற ஜீவாத்மா வர்க்கமாக உள்ள அனைத்தையும் பிரளயம் வந்த காலத்திலே காப்பாற்றும் பொருட்டு ஒரு சேர விழுங்கி தன்னுள்ளே ஒளித்து வைத்து பிரளயம் நீங்கிய பின்னர் அவற்றை வெளியே உமிழ்ந்து மகாபலியின் கர்வம் நீங்கும்படி அவன் அபகரித்த அனைத்தையும் தானமாக அளந்து எடுத்துக்கொண்டு மகாவராகமாக பூமியை இடந்தெடுத்து ஆக இது போன்ற செயல்களை எல்லாம் எம்பெருமான் செய்வதை நீங்கள் பார்க்கிறீர்கள் அல்லவா? இப்படி பிரமாணங்களாலே அறிந்த பின்பும் உங்கள் ரஜோ தமோ குணங்களால் தெளிய மாட்டாத பலவகைப்பட்ட உலகத்தவர்களே, எந்த தெய்வங்களை நீங்கள் சென்று பணிகிறீர்களோ அந்த தெய்வங்களும் வந்து தங்களுடைய தலைகளை சாய்த்து வணங்குகிற திருக்குறுகூரில் நிற்பவனான அந்த பரம புருஷனுக்கு நான் சரீரம் இல்லை, சுதந்திரமான தெய்வம் என்கிறபடி வேறு யாருமே இல்லை. அது போன்ற தெய்வம் ஏதும் இருந்தால் சரியான பிரமாணத்தோடு வந்து என்னிடம் கூறுங்கள் என்று அருளி செய்கிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.